வணக்கம். நீங்க ஒரு விஷயத்தை யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? நாம பணத்தை சேமிக்கும் போது மாசா மாசம் ஒரு குறிப்பிட்ட தொகையை சேர்த்தா அது மெதுவா தான் வளரும். ஆமா. ஆனா அதுக்கு வட்டி மேல வட்டி, அதாவது கூட்டு வட்டி கிடைச்சா திடீர்னு பார்த்தா அது பிரம்மாண்டமா வளர்ந்திருக்கும். ம். ஒரு சின்ன ஆரம்பம் குறுகிய காலத்துல கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு வளர்றதுக்கு பேரு அடுக்கு வளர்ச்சி. எக்ஸ்போனென்ஷியல் growth. இன்னைக்கு நாம பார்க்க போற ஒரு ரிப்போர்ட் இந்த அடுக்கு வளர்ச்சியோட இன்னொரு பக்கத்தை, அதோட ம், ம், இருண்ட பக்கத்தை நமக்கு காட்டுது. சரி. 1972ல வெளியான ஒரு மிக முக்கியமான அறிக்கை, தி லிமிட்ஸ் டு growth, அதாவது வளர்ச்சியின் எல்லைகள். ஓ, கிளப் ஆஃப் ரோம் ரிப்போர்ட். ஆமா, ரோம் கழகம் அப்படிங்கிற ஒரு சிந்தனையாளர் குழுவுக்காக MIT விஞ்ஞானிகள் ஒரு டீம் சேர்ந்து இதை உருவாக்குனாங்க. அப்போ இருந்த டெக்னாலஜியை வச்சு இது ஒரு பெரிய முயற்சி. நிச்சயமா, அப்ப இருந்த கணினிகளை வச்சு ஒரு உலக மாதிரியை உருவாக்கி ஒரு சிமுலேஷன் செஞ்சாங்க. மக்கள் தொகை, தொழில் வளர்ச்சி, மாசுபாடு, இயற்கை வள பயன்பாடு இதெல்லாம். ஆமா, இதெல்லாம் இதே வேகத்துல போனா நம்ம பூமி என்ன ஆகும்னு கணிக்க முயற்சி செஞ்சாங்க. 50 வருஷம் முன்னாடி செஞ்ச ஒரு கணிப்பு. ஆமா, அது இன்னைக்கும் ஏன் முக்கியமா இருக்கு, அதோட முடிவுகள் உண்மையாவே நடந்துட்டு இருக்கா? வாங்க இந்த ரிப்போர்ட்குள்ள ஆழமா போய் பார்க்கலாம். பார்க்கலாம். இந்த ரிப்போர்ட்டோட முக்கியமான பாயிண்டே இந்த அடுக்கு வளர்ச்சி தான். இத சிம்பிளா புரிய வைக்க ஒரு பிரெஞ்சு புதிர் இருக்கு. ஓ, சொல்லுங்க. ஒரு குளத்துல ஒரு அல்லி செடி இருக்கு. அது ஒவ்வொரு நாளும் 2 மடங்கா வளருது. சரி. 30 நாள்ல குளம் முழுசா மூடிடும்னா பாதி குளம் நிறையறதுக்கு எத்தனை நாள் ஆகிருக்கும்? இந்த கேள்வியை கேட்டா டக்குன்னு எல்லாரும் பாதி நாள், அதாவது 15வது நாள்னு சொல்வாங்க. நானும் அதான் நினைச்சேன். ஆனா யோசிச்சு பாருங்க, சரியான பதில் 29வது நாள். என்னது, 29ஆவதா? ஆமா, ஒவ்வொரு நாளும் 2 மடங்கு ஆகுது இல்லையா? அப்போ 29வது நாள் பாதி குளம் நிறைஞ்சிருந்தாதான் அடுத்த நாள், அதாவது 30வது நாள் அது 2 மடங்காகி குளம் முழுசா நிறையும். அப்பா, இதுதான் விஷயமே. 29 நாள் வரைக்கும் பாதி குளம் காலியா தான் இருக்கு. எல்லாம் கண்ட்ரோல்ல இருக்கிற மாதிரி தான் தெரியும். ஆனா திடீர்னு ஒரே நாள்ல பிரச்சனை உச்சத்துக்கு போயிடுது. நீங்க ஏதாவது செய்யணும்னு நினைச்சா உங்களுக்கு மிச்சம் இருக்கிறது ஒரே ஒரு நாள் தான். இதுதான் அடுக்கு வளர்ச்சியோட ஆபத்து. இந்த ரிப்போர்ட் இதே மாதிரி 5 விஷயங்கள் அடுக்கு முறையில வளர்ந்துக்கிருக்குன்னு சொல்லுது. ஆமா, மக்கள் தொகை, விவசாய உற்பத்தி, இயற்கை வள பயன்பாடு, தொழில்துறை உற்பத்தி, அப்புறம் மாசுபாடு. இது எப்படி கட்டுப்பாடு இல்லாம வளருது? இதுக்கு அறிவியல் பேர் நேர்மறை பின்னூட்டச் சுழற்சி, அதாவது பாசிட்டிவ் ஃபீட்பேக் லூப். ஃபீட்பேக் லூப். சிம்பிளா சொல்லணும்னா, ஒரு மைக்க ஸ்பீக்கர் பக்கத்துல கொண்டு போனா என்ன ஆகும்? கீச்சுன்னு ஒரு சத்தம் வரும்ல. ஆமா, வரும். ஸ்பீக்கர்ல வர்ற சத்தம் திரும்பவும் மைக்ல போய் இன்னும் அதிகமா வெளியே வரும். இது ஒரு முடிவே இல்லாத வட்டம் மாதிரி போயிட்டே இருக்கும். ஓ, புரியுது. மக்கள் தொகையும் தொழில் வளர்ச்சியும் அப்படிதான் கட்டுப்பாட்டை மீறி போகுதுன்னு இந்த மாடல் சொல்லுது. அதிக மக்கள் தொகை அதிக பிறப்புகளுக்கு வழிவகுக்குது. அதிக தொழிற்சாலைகள் அதிக உற்பத்திக்கு வழிவகுக்குது. இது ஒரு சுயதீவன சுழற்சி மாதிரி. சரியா சொன்னீங்க. இந்த ஃபீட்பேக் லூப் கேட்கவே தலை சுத்துது. இது இப்படியே போயிட்டே இருக்க முடியாதே. ஒரு கட்டத்துல பூமி போதும் நிறுத்துன்னு சொல்லணும் இல்லையா? நிச்சயமா. அந்த எல்லைகள் என்னன்னு இந்த ரிப்போர்ட் சொல்லுதா? நிச்சயமா. அந்த எல்லைகளை பத்தி தான் இந்த ரிப்போர்ட்டே பேசுது. முக்கியமா 3 பௌதிக எல்லைகளையும் குறிப்பிடுறாங்க. 3 எல்லைகள். சரி, முதல் எல்லை என்ன? முதல் எல்லை விவசாய நிலம், அதாவது உணவு உற்பத்தி. ஓகே, உணவு, பூமியில விவசாயம் செய்யக்கூடிய நிலம் ஒரு குறிப்பிட்ட அளவு தானே இருக்கு. கரெக்ட். அப்போதைய கணக்குப்படி சுமார் 3.2 பில்லியன் ஹெக்டேர் விவசாய நிலம் இருந்துச்சு. அதுல பாதி ஏற்கனவே பயன்பாட்டுல இருந்துச்சு. பாதி அப்பவே பயன்பாட்டிலையா? ஆமா, மக்கள் தொகையும் உணவு தேவையும் இதே வேகத்துல வளர்ந்தா 2000க்குள்ளேயே நிலப்பற்றாக்குறை ஏற்படும்னு அவங்க கணிச்சாங்க. ஆனா பசுமை புரட்சி எல்லாம் வந்துச்சு. உற்பத்தி அதிகரிச்சாலும் ஒரு ஹெக்டேர்ல எவ்வளவு விளைவிக்க முடியும்னு ஒரு உச்சவரம்பு இருக்கு. ஒரு கட்டத்துக்கு மேல எவ்வளவு உரம் போட்டாலும் பூச்சிக்கொல்லி அடிச்சாலும் உற்பத்தி அதிகரிக்காது. உல்டா நிலம்தான் ஆளாகும். அதேதான். சரி, 2வது எல்லை என்ன? 2வது எல்லை தான் ரொம்பவே முக்கியமான புள்ளி. புதுப்பிக்க முடியாத இயற்கை வளங்கள். நான் ரினியூவபிள் ரிசோர்சஸ், பெட்ரோல், நிலக்கரி, தாதுக்கள் மாதிரி விஷயங்கள். ஆமா, இதுல தான் அடுக்கு வளர்ச்சியோட உண்மையான முகம் தெரியுது. உதாரணத்துக்கு குரோமியம் என்ற உலோகத்தை எடுத்துக்கலாம். குரோமியம் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க? ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் செய்ய இது ரொம்ப முக்கியம். ஓகே. 1970ல இருந்த கையிருப்பு வச்சு அப்போதைய பயன்பாட்டு விகிதத்துல பார்த்தா குரோமியம் இன்னும் 420 வருஷத்துக்கு வரும்னு தோணுச்சு. 420 வருஷமா? அது ரொம்ப அதிகம் இல்ல? கேக்க நல்லா இருக்கு. ஆனா
அதோட பயன்பாடு வருஷத்துக்கு 2.6% வளர்ந்துகிட்டே இருந்துச்சு அடுக்கு வளர்ச்சி முறையில. அப்போ கணக்கு மாறுமே. பயங்கரமா மாறும். அந்த 420 வருஷ கையிருப்பு வெறும் 95 வருஷத்துல தீர்ந்துடும்னு கணக்கு காட்டுச்சு. என்னது 420 வருஷம் வர வேண்டியது 100 வருஷத்துக்குள்ள தீர்ந்துருமா? இதுதான் அதிர்ச்சியே. இன்னொரு படி மேல போய் யோசிச்சாங்க. ஒருவேளை நாம இப்போ இருக்கிற கையிருப்பை விட 5 மடங்கு அதிகமா குரோமியத்தை கண்டுபிடிச்சிட்டோம்னு வச்சுக்கலாம். ஓகே, 5 மடங்கு அதிகம். அப்போ எத்தனை வருஷத்துக்கு வரும்? 5 மடங்குனா 95 பெருக்கல் 5 கிட்டத்தட்ட 475 வருஷம். இல்ல, வெறும் 154 வருஷத்துல தீர்ந்துடும். நம்பவே முடியல. இதுதான் அடுக்கு வளர்ச்சியோட நம்ப முடியாத சக்தி. நீங்க வளத்தை எவ்வளவுதான் அதிகப்படுத்தினாலும் உங்களோட நுகர்வு வளர்ச்சி அதை விட வேகமா அதை சாப்பிட்டுடும். இது கிரெடிட் கார்டு கடன் மாதிரி. முதல் சில மாசம் வட்டி கம்மியா தெரியும், ஆனா திடீர்னு பார்த்தோம் அசல் தொகையை விட வட்டி பல மடங்கு அதிகமா இருக்கும். சரியா சொன்னீங்க. நாம கடைசி நிமிஷத்துல தான் முழிச்சுப்போம். இது ரொம்பவே பயமுறுத்துற விஷயமா இருக்கு. சரி, 3வது எல்லை மாசுபாடு. ஆமா, மாசுபாடு. நாம வளங்களை பயன்படுத்த மாசுபாடும் அடுக்குமுறையில வளருது. இதுல என்ன பெரிய ஆபத்து? இதுல இருக்கிற மிகப்பெரிய ஆபத்து என்னன்னா தாமதம், டிலே. தாமதமா? எனக்கு இது சரியா புரியல. ஒரு உதாரணம் சொல்ல முடியுமா? நிச்சயமா. அப்போ பிரபலமா இருந்த டிடிடி என்ற பூச்சிக்கொல்லி அவங்க உதாரணமா எடுத்தாங்க. ஓ, டிடிடி. ஒருவேளை உலக நாடுகளெல்லாம் சேர்ந்து 1970லே டிடிடி பயன்பாட்டை நிறுத்திட்டாதான் சிமுலேஷன்ல வச்சாங்க. ஆனா என்னாச்சு தெரியுமா? என்னாச்சு? கடல்லயும் மீன்களோட உடல்லயும் டிடிடியோட அளவு குறையல. அது இன்னும் 11 வருஷத்துக்கு. 11 வருஷத்துக்கா? ஆமா, 1981 வரைக்கும் அதிகமாகிட்டே போச்சு. அதுக்கப்புறம் தான் மெதுவா குறைய ஆரம்பிச்சு 1995ல தான் 1970ஆம் ஆண்டு நிலைக்கு திரும்பிச்சு. ஒரு நிமிஷம், நீங்க சொல்றத நம்பவே முடியல. நாம ஒரு தப்பா 1970ல சரி செஞ்ச பிறகும் அதோட பாதிப்பு இன்னும் 11 வருஷத்துக்கு அதிகமாகும்னா? அது ரொம்பவே பயங்கரமான விஷயம். ஆமா. இதுதான் தாமதத்தோட ஆபத்து. பாகுபாடு ஒரு தொட்டியில நிரம்புற தண்ணீர் மாதிரி. குழாயை நிறுத்தினாலும் தொட்டி நிரம்பி வழியறது நிக்காது. இந்த பாயிண்ட் இன்னைக்கு காலநிலை மாற்றத்துக்கு எவ்வளவு பொருந்துது பாருங்க. கரெக்டா சொன்னீங்க. நாம இன்னிக்கே கார்பன் உமிழ்வை நிறுத்தினாலும் பூமி இன்னும் பல வருஷங்களுக்கு வெப்பமாயிக்கிட்டே தான் இருக்கும்னு விஞ்ஞானிகள் சொல்றாங்க. 50 வருஷம் முன்னாடியே இந்த தாமதத்தோட ஆபத்தை அவங்க கணிச்சிருக்காங்க. ஓகே, இப்போ இந்த 5 காரணிகளையும் ஒன்னா சேர்த்து அவங்களோட உலக மாதிரி கம்ப்யூட்டர்ல ஓட்டி பார்த்தாங்களா? என்ன ரிசல்ட் வந்துச்சு? ஆமா, அவங்க முதல் முறையா ஓட்டி பார்த்த சிமுலேஷனுக்கு ஸ்டாண்டர்ட் ரன்னு பேர் வச்சாங்க. ஸ்டாண்டர்ட் ரன், அதாவது எதுவும் மாறாம எல்லாம் இப்படியே தொடர்ந்தா என்னவாகும்னு பார்த்தாங்க. அதேதான். அந்த மாடல் காட்டின எதிர்காலம் ரொம்பவே கவலைக்குரியதா இருந்துச்சு. என்ன காட்டுச்சு? அந்த மாதிரி 2100 ஆண்டுக்கு முன்னாடியே, அதாவது 2050ஐ ஒட்டி ஒரு பெரிய உலகளாவிய சரிவை காட்டியது. சரிவா? எப்படி? முதல்ல புதுப்பிக்க முடியாத இயற்கை வளங்கள் தீர்ந்து போகுது. அதனால தொழில்துறை உற்பத்தி செங்குத்தா சரியுது. தொழிற்சாலைகளை இயக்க மூலப்பொருட்கள் இல்ல. சரி, அதனால என்ன ஆகும்? தொழிற்சாலைகள் சரிஞ்சா உரம், பூச்சிக்கொல்லி, டிராக்டர் உற்பத்தி எல்லாம் நின்னுடும். அதனால விவசாய உற்பத்தி கடுமையா பாதிக்கப்பட்டு உணவு பற்றாக்குறை வரும். ஓ, அதே சமயம் மருத்துவமனைகள், மருந்து உற்பத்தி போன்ற சேவைத் துறைகளும் சரிஞ்சிடும். இதோட விளைவா இறப்பு விகிதம் ராக்கெட் வேகத்துல ஏறி உலக மக்கள் தொகை திடீர்னு குறையும். ஒரு வண்டி ரொம்ப வேகமா போய் பிரேக் பிடிக்காம ஒரு சுவத்துல மோதுற மாதிரி. சரியா சொன்னீங்க. நம்ம வளர்ச்சி வேகமா அதோட எல்லைய தாண்டி அப்புறமா மொத்தமா சரிஞ்சிடுது. இதுக்கு அவங்க வச்ச டெக்னிக்கல் பேர் தான் ஓவர்ஷூட் அண்ட் கொலாப்ஸ். இத கேட்கும்போது எனக்கு ஒரு முக்கியமான கேள்வி வருது. இது 1972ல எழுதுனது. ஆமா, தொழில்நுட்பம் எவ்வளவோ வளர்ந்திருக்கு. பசுமை புரட்சி, புதுப்பிக்கத்தக்க ஆற்றல், மறுசுழற்சி டெக்னாலஜின்னு நாம எவ்வளவோ சாதிச்சிருக்கோம். இதை எல்லாம் இந்த மாடல் கணக்குல எடுத்துச்சா? தொழில்நுட்பம் நம்ம காப்பாத்தாதா? அருமையான கேள்வி. இதுதான் எல்லாரும் கேக்குற முதல் கேள்வி. அந்த விஞ்ஞானிகளும் இத பத்தி யோசிச்சாங்க. அவங்க என்ன பண்ணாங்க? அவங்க மாடல்ல பல கற்பனையான சோதனைகளை செஞ்சு பார்த்தாங்க. ஒரு சிமுலேஷன்ல சரி நம்ம கிட்ட இருக்கிற இயற்கை வளங்கள் 2 மடங்கு ஆயிடுச்சுன்னு வச்சுக்கலான்னு மாடலை ஓட்டுனாங்க. அப்போ சரிவு தள்ளி போச்சா? ஆமா, ஆனா சரிவு நிக்கல. ஏன்? இந்த முறை வளப்பற்றாக்குறையால சரிவு வரல. ஏன்னா அதிக வளங்கள் இருந்ததால தொழிற்சாலைகள் இன்னும் வேகமா வளர்ந்து கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு மாசுபாட்டை உருவாக்குச்சு. ஓ, அப்ப மாசுபாடு காரணமா சரிவு வந்துச்சா? ஆமா, அந்த மாசுபாட்டால விவசாய நிலங்கள் ஹாளாகி மக்கள் தொகை சரிஞ்சுது. அதாவது
பிரச்சனை வேற ஒரு ரூபத்துல வந்துச்சு. ஓ, அப்போ அடுத்த சிமுலேஷன்ல மாசுபாட்டையும் கட்டுப்படுத்துனாங்களா? ஆமா, நம்ம கிட்ட அள்ளல்ல குறையாத வளமும் இருக்கு, மாசுபாட்ட கரைக்க சூப்பர் டெக்னாலஜியும் இருக்குன்னு வச்சு ஓட்டி பார்த்தாங்க. அப்ப என்னாச்சு? அப்ப என்னாச்சுன்னா மக்கள் தொகையும் தொழில் உற்பத்தியும் எந்த தடையும் இல்லாம வளர்ந்துட்டே போச்சு. கடைசியில எவ்வளவுதான் தொழில்நுட்பம் இருந்தாலும் விவசாய நிலங்களோட எல்லை காரணமா உணவு பற்றாக்குறை ஏற்பட்டு சரிவு வந்துச்சு. கரெக்ட். அப்போ இந்த ரிப்போர்ட்டோட ஷாக்கிங்கான விஷயம் என்னன்னா, நம்ம கிட்ட வளம் தீர்ந்து போகுங்கிறது இல்ல. ஒருவேளை நம்ம கிட்ட அள்ளல்ல குறையாத வளம் இருந்தாலும் டெக்னாலஜி மூலமா மாசுபாட்டை கட்டுப்படுத்தினாலும் வேற ஒரு எல்லை வந்து நம்மள தடுக்குது. ஆமா, பிரச்சனையை நாம தீர்க்கல, அதோட முகத்தை மாத்திரம், அவ்வளவுதான். இது ஒரு வாக்கமோல் விளையாட்டு மாதிரி, ஒன்னு அடிச்சா இன்னொன்னு முளைக்குது. சரியா சொன்னீங்க. இதுக்கு அவங்க சொல்ற உதாரணம் திமிங்கல வேட்டை தொழில். ஓ, சொல்லுங்க. முதல்ல பெரிய நீல திமிங்கலங்களை பிடிச்சாங்க. அதுங்களோட எண்ணிக்கை குறைஞ்சதும் கவலைப்படவ புது டெக்னாலஜியை வச்சு அடுத்த வகையான ஃபின் திமிங்கலங்களை பிடிச்சாங்க. அதுவும் குறைஞ்சதும் அடுத்த வகை. ஆமா, இதன் இறுதி முடிவென்ன? திமிங்கலங்களும் அழியும், அந்த தொழிலும் அழியும். அப்போ தொழில்நுட்பம் சரிவை தள்ளி போடலாமே தவிர அதை தடுக்காது. ஆமா, ஏன்னா அடிப்படை பிரச்சனையே முடிவற்ற வளர்ச்சிங்கிற ஐடியா தான். சரி, இது ரொம்பவே நெகட்டிவா இருக்கு. முடிவற்ற வளர்ச்சி ஒரு மாயைனா இந்த சரிவை தவிர்க்க இந்த அறிக்கை ஏதாவது தீர்வை சொல்லுதா? சொல்லுது. இல்ல கயம் எல்லாம் அழிய போகுதுன்னு சொல்லி முடிச்சிட்டாங்களா? இல்ல, அவங்க ஒரு தீர்வையும் முன்வைக்கிறாங்க. அதுதான் உலகளாவிய சமநிலை, ஸ்டேட் ஆஃப் குளோபல் ஈக்விலிபிரியம். உலகளாவிய சமநிலை அப்படின்னா வளர்ச்சியை நிறுத்திடணுமா? இதுதான் இந்த ரிப்போர்ட் மேல வந்த மிகப்பெரிய விமர்சனம். வளர்ச்சியை நிறுத்துறதுன்னா பொருளாதாரம் என்ன ஆகும்? எல்லாருக்கும் வேலை போயிடுமே. இது கேட்கறதுக்கு ஒரு தேக்க நிலை மாதிரி இல்லையா? கரெக்ட். ஆனா அவங்க சொல்ற சமநிலை தேக்க நிலை இல்ல. அவங்க சொல்றது பொருள் சார்ந்த வளர்ச்சியை கட்டுப்படுத்தணும், ஆனா மனித வளர்ச்சியை மேம்படுத்தணும். பொருள் சார்ந்த வளர்ச்சி, மனித வளர்ச்சி, இன்னும் கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க. ரெண்டு முக்கியமான விஷயங்களை சமநிலையில வைக்கணும்னு சொல்றாங்க. ஒன்னு மக்கள் தொகை. பிறப்பு விகிதம் இறப்பு விகிதத்துக்கு சமமா இருக்கணும். ஆமா, அப்போ மக்கள் தொகை ஒரு நிலையான அளவுல இருக்கும். ரெண்டாவது தொழில்துறை மூலதனம், தொழிற்சாலைகள், இயந்திரங்கள். ஆமா, புதுசா உருவாக்குற முதலீட்டு விகிதம் பழைய இயந்திரங்களோட தேய்மான விகிதத்துக்கு சமமா இருக்கணும். அதாவது இருக்கிறத பராமரிக்கணுமே தவிர முடிவில்லாம புதுசா தொழிற்சாலைகளை கட்டிக்கிட்டே போகக்கூடாது. சரியா சொன்னீங்க. இது கேட்க நல்லாத்தான் இருக்கு. ஆனா இது நடைமுறைக்கு சாத்தியமா? ஒரு நாடு வளர்ச்சியை குறைச்சிக்கிட்டா இன்னொரு நாடு அதை தங்களுக்கு சாதகமா பயன்படுத்திக்காதா? இதுதான் $1 மில்லியன் கேள்வி. இதுக்கு அரசியல் ரீதியா மிகப்பெரிய ஒத்துழைப்பு தேவை. ஆனா அவங்க சொல்றது என்னன்னா, இந்த சமநிலைங்கிறது தியாகம் பண்றதில்ல. இப்போ இருக்கிற மாதிரி தேவையே இல்லாத பொருட்களை வாங்கி வாங்கி குவிக்கிறதுக்கு பதிலா நம்ம கவனத்தை வேற திசையில திருப்பலாம். கல்வி, கலை, இசை, அறிவியல் ஆராய்ச்சி. ஆமா, சுகாதாரம், உறவுகள்னு பொருள் சாராத விஷயங்கள்ல வளரலாம். அதாவது மோர் ஸ்டஃப்ல இருந்து பெட்டர் லைஃப்க்கு மாறணும். இந்த சமநிலை உலகத்தை அவங்க சிமுலேஷன்ல ஓட்டி பார்த்தாங்களா? அதோட ரிசல்ட் எப்படி இருந்துச்சு? ஓட்டி பார்த்தாங்க. அவங்க ஒரு சமநிலை மாதிரியை உருவாக்குனாங்க. அதுல என்னென்ன கொள்கைகள்லாம் இருந்துச்சு? அதுல 1975க்கு அப்புறம் சில கொள்கைகளை அமல்படுத்துற மாதிரி செட் பண்ணாங்க. உதாரணமா மக்கள் தொகையை நிலைப்படுத்துறது, வளங்களை 100% மறுசுழற்சி செய்யறது, நீண்ட கால உழைக்கிற பொருட்களை உருவாக்குறது, மாசுபாட்டை குறைக்கிறது. ஆமா, அப்புறம் மக்களின் விருப்பங்களை பொருள் சார்ந்த நுகர்விலிருந்து கல்வி, சுகாதாரம் போன்ற சேவை சார்ந்த விஷயங்களுக்கு மாத்துறது. வாவ், இதோட விளைவு எப்படி இருந்துச்சு? விளைவு ஆச்சரியமா இருந்துச்சு. அந்த சிமுலேஷன்ல ஓவர் ஷூட் அண்ட் கொலாப்ஸ் நடக்கல. சரிவு நடக்கலையா? நடக்கல. உலக மக்கள் தொகை ஒரு நிலையான இடத்துக்கு வந்து சராசரி ஆயுட்காலம் அதிகரிச்சு, உணவு, சுகாதாரம், கல்வி எல்லாருக்கும் கிடைச்சு ஒரு நிலையான மற்றும் வளமான உலகத்தை 2100ஆம் ஆண்டையும் தாண்டி தக்க வைக்க முடிஞ்சது. அப்போ சரிவு என்பது தவிர்க்க முடியாத விதி இல்ல, அது ஒரு தேர்வுதான். ஆமா, அந்த மாடல் அதான் காட்டுச்சு. அப்போ தி லிமிட்ஸ் டு growth அறிக்கை மிக தெளிவா ஒரு செய்திய சொல்லுது. நம்ம பூமி ஒரு வரையறுக்கப்பட்ட அமைப்பு, அதுல முடிவில்லாம வளர முடியாதுங்கிறது ஒரு பக்கம். ஆனா அதே சமயம் தொழில்நுட்பம் மட்டுமே நம்மளை காப்பாத்தாது. நம்ம வளர்ச்சியோட நோக்கத்தையும் நம்ம மதிப்புகளையும் நம்ம மாத்திக்கிட்டா ஒரு நல்ல எதிர்காலத்தை உருவாக்க முடியும்னு இன்னொரு பக்கமும் சொல்லுது. சரியா சொன்னீங்க. வளர்ச்சிங்கிற வார்த்தைக்கே நாம அர்த்தத்தை மாத்த வேண்டியிருக்கு. வெறும் பொருள் உற்பத்தியை மட்டும் அளவுகோல பார்க்காம மக்களின் மகிழ்ச்சி, ஆரோக்கியம், சுற்றுச்சூழலோட நலன்,
இதையெல்லாம் சேர்த்து பார்க்குற ஒரு புதிய வளர்ச்சி முறைக்கு நம்ம மாறணும். ஆமா, இந்த 50 வருஷம் பழைய அறிக்கை நமக்கு இன்னைக்கும் பாடம் சொல்லுது. இந்த உரையாடலோட இறுதியில நம்ம நேயரான உங்களை ஒரு முக்கியமான கேள்வியோட விட்டுட்டு போக நினைக்கிறோம். ஆமா, நாம் சிந்திக்க வேண்டிய இறுதி கேள்வி இதுதான். இந்த அறிக்கை வெளியாகி 50 வருஷத்துக்கு மேல ஆகிடுச்சு. இந்த காலகட்டத்துல நாம அதோட எச்சரிக்கைகளை கேட்டு அந்த சமநிலையை நோக்கி போயிருக்கோமா? இல்ல, அது கணிச்ச அந்த ஓவர்ஷூட் அண்ட் கொலாப்ஸ் பாதையில இன்னும் வேகமா போயிட்டு இருக்கோமா? வளர்ச்சியை தாண்டி ஒரு நிலையான, சமமான உலகத்தை உருவாக்குவதற்கான வாய்ப்பு நமக்கு இன்னும் இருக்கா? அல்லது அந்த வாய்ப்பை நாம ஏற்கனவே எழுந்துட்டோமா? இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க?